வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா அவர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் டெல்லிக்கு தூக்கி சென்றுள்ளார்கள். குறிப்பாக இந்த கைது நடவடிக்கையானது இறுதி கட்டத்தை செந்தில் பாலாஜியின் குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. ஏற்கனவே கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு 15 மாதங்கள் சிறையில் இருந்து நிபந்தனையின் அடிப்படையில் ஜாமீனில் வந்திருக்கிறார். தற்பொழுது மீண்டும் அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார். ஆனால் விசாரணைக்காக எதற்காக செந்தில் பாலாஜியின் மனைவியை டெல்லிக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். அதாவது செந்தில் பாலாஜி சிறையில் அடைத்த பொழுது, நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைத்த பொழுது சுமார் 7 முறை செந்தில் பாலாஜி வீடு, அலுவலகங்கள், நண்பர்களது வீடுகள் போன்ற அனைத்து இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்தி ஆவணங்களையும் கைப்பற்றினார்கள். இதில் 45% சொத்துக்கள் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா அவர்களது பெயரில் உள்ளது. இந்த விளக்கத்தை கொடுப்பதற்கு 2 முறை சம்மனும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கான ஆதாரத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் தெரிவிக்காத மேகலா அவர்களை தற்பொழுது டெல்லிக்கு அழைத்து சென்று விசாரணையும் நடத்த உள்ளார்கள். ஒரு நபர் சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மீது அவர் வருமான வரியை செலுத்திவிட்டு சொத்துக்களை வாங்கலாம், அல்லது அதற்கான டேக்ஸுகளை அந்த வருமானத்திற்கு செலுத்திவிட்டு சொத்துக்களை வாங்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட பல கோடிகள் எப்படி மேகலா அவர்களுக்கு வந்தது, அவர் எந்த நிறுவனத்தின் சிஓவாக இருக்கிறார் என்ற பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்காக முன்வைத்துதான் அந்த சம்மனும் அனுப்பப்பட்டது. சுமார் 1500 கோடிக்கு மேலாகவே அந்த 45% பங்குகள் மேகலா அவர்களது பெயரில் இருக்கிறது. இதற்கான விளக்கத்தை மேகலா அவர்கள் முழுமையான ஆதாரத்துடன் கொடுக்க தவறிவிட்டால் அவரது சொத்துக்களும் பறிபோகும், அதேபோல் அவரும் சிறைக்கு செல்வார். மேலும் இது குடும்பத்தையே நடுத்தெருவில் நிப்பாட்டுவது போல்தான் மாறிவிட்டது செந்தில் பாலாஜிக்கு. அதிமுகவின் அமைச்சராக இருந்த பொழுது, போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது வேலை வாங்கி தருவதாக கூறி 100க்கும் மேற்பட்டவர்களிடம் பல கோடி மோசடிகள் செய்து அதிமுகவில் இருந்து விலகி டிடிவி தினகரனுடன் இணைந்தார். அதே ஆண்டு திமுகவில் இருந்தால்தான் நமது செல்வாக்கு உயரும் என்று திமுகவில் இணைந்தார். கரூர் தொகுதியில் 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார், அமைச்சராக பொறுப்பேற்றார். தற்பொழுது ஊழலை, சொத்துக்களை அபகரித்து உள்ளார். அவரது மனைவிற்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கூறுங்கள்.